லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய விஷயங்கள் பற்றி தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களை பற்றியும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க. அதுவும் இவ்வளோ ஓப்பனாக யாரும் பேச மாட்டாங்க. அது தலைவர் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. சரி, நம்ம இப்போது தலைவர் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். முதல்ல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜா அவர்களுடைய மகளுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருந்தார். அதன் பிறகு பேச ஆரம்பிக்கும்போது சிவப்புக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. அதை கம்யூனிஸ்ட் பயன்படுத்துவாங்க, வன்முறைக்கும் பயன்படுத்துவாங்க, புரட்சிக்கும் பயன்படுத்துவாங்க. ஐஸ்வர்யா புரட்சிக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கதைக்கு தேசிய விருது கிடைக்கும்னு என் மகள் சொன்னாங்க. விருதுக்காகலாம் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு இது உண்மை கதைன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கதையை கேட்டேன். ரஜினிகாந்தே இந்த படத்தை தயாரிக்கலாம், அவர்கிட்ட இல்லாத பணமாக கோடி கோடியாக வச்சுருப்பாருன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. பாபா படத்துக்கு பிறகு நமக்கு ராசி இல்லைன்னு நிறுத்திட்டேன். நான் ஐஸ்வர்யா கிட்ட நானே அந்த கதாபாத்திரம் பண்ணுறேன்னு சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் நண்பர்கள் ரொம்ப முக்கியம். நண்பனுக்கும் எதிரிக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. எதிரி உள்ள ஒன்று வச்சுருப்பான், அவன் பெரிய எதிரி ஆகிடுவான். எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். எனக்கு ஜெயிலர் ஹிட் சமயத்தில் அந்த நண்பர் படம் பார்க்க கேட்டார். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு கால் பண்ணேன். உண்மையை சொல்லவா பொய் சொல்லவான்னு கேட்டார். 30% சந்தோஷம், 70% சந்தோஷம் இல்லைன்னு சொன்னார். எனக்கு வயிறு எரியுது. 3 முடிச்சில் இருந்து இப்போது ஜெயிலர் வரைக்கும் எந்த படம் ஹிட் ஆனாலும் உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்வார். அதுக்கு பிறகு உனக்கு மேடையில் பேசுகிறதுக்கு யார் இதெல்லாம் எழுதி தராங்க அப்படின்னு வேறு கேட்பார். மத நல்லிணக்கம் பற்றி இந்த படம் முக்கியமாக பேசியிருக்கு. மனுஷங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் மதம் உருவாச்சு. இப்போது நான் தான் பெருசு, நீ தான் பெருசு அப்படின்னு பேசிக்கிறாங்க. எந்த மதத்தில் உண்மை நியாயம் இருக்கோ அதுதான் சரியாக இருக்கும். ஷூட்டிங்காக திருவண்ணாமலை போனப்போ ஏவா வேலு கெஸ்ட் ஹவுஸில் தங்கினேன். பூலோகத்தோட கைலாசம் திருவண்ணாமலை. இந்த படத்தில் செந்திலுக்கு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. செந்திலுக்கு எப்போவுமே கவுண்டமணி அடிக்கடி கால் பண்ணுவார். அப்போது ஒரு முறை ஷூட்டிங்கில் கால் பண்ணும்போது யார் ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு கேட்டார். ரஜினின்னு செந்தில் சொன்னதும் அவனே முழுசாக காமெடி பண்ணிவிடுவான், நீ எதுக்குன்னு கேட்டிருக்காரு. காக்கா கழுகு கதை ரொம்பவே வேறு மாதிரி போயிடுச்சு. ஏன்னா நான் விஜய் அவர்களை மீன் பண்ணியே சொல்லலை. ஆனால் சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் விஜய் அவர்களை மீன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னை ரொம்பவே வேதனை அடைய செஞ்சுருக்கு. அதாவது ரஜினிக்கு போட்டி ரஜினி தான், விஜய்க்கு போட்டி விஜய் தான் அப்படிங்கிறத நாங்கள் 2 பேருமே சொல்லியிருக்கோம். விஜய் என் கண் முன்னாடி வளர்ந்த பையன். தர்மத்தின் தலைவன் படப்பிடிப்பு விஜய் வீட்டில் தான் நடந்தது. அப்போது விஜய்க்கு 13 வயசு இருக்கும். அவங்க அப்பா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், நடிப்பில் வரேன்ட்டு இருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் தான் சொன்னேன், முதல்ல படிப்பில் கவனம் செலுத்துங்க, அதுக்கப்புறமா நடிக்கலாம் அப்படின்ட்டு. பின்னாட்களில் தன்னுடைய கடின உழைப்பாளர் நடிகனாகி உயர்ந்து பெரிய இடத்தை எட்டியிருக்காரு. அரசியலுக்கும் வர இருக்கார். ஸோ எனக்கு விஜய் தான் போட்டின்னு சொன்னால் அது எனக்கும் மரியாதை இல்லை. அதே போல் விஜய் எனக்கு போட்டி அப்படின்னு சொன்னால் அது அவருக்கும் மரியாதை இல்லை. ரசிகர்கள் மோதலை தவிர்க்கவும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க.